இமயத்து மகன்களுடன் என் வாழ்க்கையில் பார்ட் 5ல் ஃபஸ்ட் லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்ட் 5ல் என்ன இருக்க போகுதுன்னா, பயத்தை வெற்றி கொள்வது எப்படி பற்றி தான். பயம்தான் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய எதிரி. அது நமக்குள்ள கூடியிருக்கிற ஒரு பேய். பயமின்மை தான் சுதந்திரம் என்னும் ஏணியின் முதல் படி. ஒரு நாள் மாலையில் சுவாமி ராமாவும் அவங்களோட சக சீடரும் மலையில் வழியாக 30 மைல் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். கேதார்நாத்துக்கு அப்புறம் 2 மைல் தள்ளி ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பதற்காக தங்கினாங்களாம். ரொம்ப களைத்து போயிருந்த சுவாமி ராமா விரைவிலேயே கண் உயர்ந்துட்டாங்களாம். படுத்தோடனே தூங்கிட்டாங்களாம். மிஞ்சிய களைப்பால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. அன்னைக்கு கடும் குளிர் நிலவியது. என்னிடம் போர்வை எதுவுமே இல்லாததால் கதகதப்பிற்காக என் கைகளை என் கழுத்தை சுற்றி கட்டி கொண்டேன். நான் எப்போதாவது தான் கனவு கண்டேன். என்னோட வாழ்வில் மொத்தமாக 3 அல்லது 4 முறை தான் நான் கனவு கண்டிருப்பேன். என் கனவுகள் எல்லாமே மெய்யாகி தான் இருந்தது. அன்னைக்கு இரவு ஒரு பேய் தன்னுடைய வலிமையான கைகளால் என் தொண்டையை நெரித்து எனக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி கொண்டிருந்தது போல நான் கனவு கண்டேன். எனக்கு உண்மையிலேயே மூச்சு திணறல் ஏற்பட்டது போல தான் நான் உணர்ந்தேன். என்னோட சுவாசம் தடைப்பட்டு கொண்டிருந்ததை கண்ட என் சக சீடரும் நான் அசௌகரியமாக இருந்ததை உணர்ந்து கொண்டு என்னை எழுப்பினாங்க. யாரோ என் கழுத்தை நெரித்து கொண்டிருந்தனர் என்று நான் சொன்னேன். என் சொந்த கைகள் தான் என் தொண்டையை நெரித்து கொண்டிருந்ததாக அவங்க சொன்னாங்க. பேய்னு நீங்கள் அழைப்பது உங்களின் ஒரு பகுதி தான். பேய் தீவினை போன்றது. நம்முடைய அறியாமை நம்மீது திணிக்கின்றது தான். மனித மனம் ஆச்சரியகரமானது, மாயாஜாலமானது. தான் விரும்பும் நேரத்தில் அதனால் ஒரு பேயின் வடிவத்தையும் எடுக்க முடியும், ஒரு தெய்வீக வடிவத்தையும் எடுக்க முடியும். மனித மனசால் ஒரு மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்க முடியும், ஒரு மாபெரும் நண்பனாகவும் இருக்க முடியும். நம்முடைய மனசால் நமக்கு நரகத்தையும் உருவாக்க முடியும், சொர்க்கத்தையும் உருவாக்க முடியும். நம்முடைய ஆள் மனசில் பல போக்குகள் ஒளிந்திருக்கு. ஞானோதயத்தை அடைவதற்கான பாதையில் ஒருவர் அடியெடுத்து வைக்கும் முன்பாக அந்த போக்குகளை அவங்க கண்டறியணும், அவற்றை எதிர்கொண்டு அதிலிருந்து மீளணும். கனவு காணுதல் என்பது மனசில் ஒரு இயல்பான நிலையாகும். விழிப்பு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை தான் அது. தகவலை பெறுவதிலிருந்து புலன்கள் தடுக்கப்படும் போது மனமானது ஆள் மனசுலேருந்து நினைவுகளை நினைவு கூற தொடங்கும். நம்முடைய ஆள் விருப்பங்கள் எல்லாமே அங்கு தான் இருக்குது. தாம் நிறைவேற்றப்படுவதற்காக அங்கே அது காத்திருக்குது. புலன்கள் புற உலகத்தில் இருந்து தகவலை பெற முடியாமல் போகும்போது, அதாவது வெளி மனசு ஓய்வெடுக்கும் போது ஆள் மனசுலேருந்து நினைவு கூறப்படுகிற நினைவுகள் மேலொழும்பி வர தொடங்குது. இது கனவுகள்னு நம்ம அழைக்கிறோம். நம்முள் ஒளிந்திருக்க ஆளுமையின் ஒரு நிலைமையை நம்முடைய கனவுகளின் வழியால் நம்மளால் ஆய்வு செய்ய முடியும். இந்த ஆய்வு சில சமயங்களில் சில நோய்களை தீர்ப்பதற்கு உதவும். தியானத்தின் உதவியுடன் இந்த ஆழ்மனம் நினைவுகளை நம்மால் வலிந்து நினைவு கூற முடியும், அதை கண்காணிக்கவும் முடியும், ஆய்வு செய்யவும் முடியும். என்றைக்குமாவது அது தீர்க்கவும் முடியும். பல்வேறு வகையான கனவுகள் இருக்குது. சாதாரணமாக நம்ம அனுபவிக்கிற வேதனையூட்டும் கனவுகள் மற்றும் இனிமையான கனவுகளோடு கூடவே ஆய்வு செய்யப்பட வேண்டிய இன்னும் 2 வகையான கனவுகள் இருக்குது. ஒன்று தீர்க்க தரிசன கனவு, இன்னொன்று கொடுங்கனவு. சில சமயங்களில் தீர்க்க தரிசன கனவுகள் நமக்கு வழிகாட்டும். கொடுங்கனவுகள் நம்முடைய விரக்தியாலும் வெறுப்பாலும் உருவாக்கப்படுகிற தீவிரமான வேதனைக்கான அறிகுறிகளாகும். ஒருவர் மிகவும் களைத்து போயிருக்கும் போது இல்லைன்னா மோசமான அஜீர்ண கோளாறால் துன்புறும் போது கொடுங்கனவுகள் ஏற்படக்கூடும். பகல் நேரத்தில் தான் ஒரு பேயை பார்த்திருப்பதாக யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னோட சக சீடர் ஒரு புன்னகையுடன் இப்படி சொன்னான். இருட்டில் ஒரு கயிற்றை நாம் பாம்பென்று தவறாக நினைக்கக்கூடும். தூரத்தில் தெரிகிற காணல் நீரை உண்மையான நீர்னு நம்ம நினைக்கக்கூடும். வெளிச்சமின்மை தான் அதற்கு காரணம். பேய் என்ற ஒன்று உண்மையிலே இருக்கிறதா என்ன? சர்வ வல்லமை படுத்த நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிற ஒரே ஒரு சக்தி தான் இருக்குதுன்னா இதில் பேய்க்கு எங்கே இடம் இருக்குது? சமரீதியாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க கடவுள் என்று ஒருவர் இருப்பதை மறந்துட்டு பேய் என்று ஒன்று இருப்பதாக நம்புகிறாங்க. ஒரு எதிர்மறையான மனம்தான் ஒரு மனிதனுக்கு குடியிருக்கிற மாபெரும் பேய். எதிர்மறைத்தன்மையை கைவிடுவது நேர்மறையான காட்சிகளுக்கும் தெய்வீகமான காட்சிகளுக்கும் கூட்டிட்டு போகும். மனம்தான் சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ உருவாக்குது. பேயை பற்றிய பயம் ஒரு நோயே ஆகும். இது மனித மனசுலேருந்து முற்றிலுமாக களையப்படணும். இமயமலையின் அடிவாரத்தில் நைனிடால் காடில் நான் தங்கியிருந்த போது
6000 அடிகள் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறு நகரத்திற்கு நான் சில சமயங்களில் இறங்கி வருவது வழக்கம். என்னிடம் ஆசீர்வாதங்களையும் அறிவுகளையும் கேட்டு அங்குள்ள மக்கள் என்னை துரத்தி கொண்டே வருவாங்க. யோகிகளையும் சுவாமிகளையும் பார்த்தால் அவங்க அப்படி செய்வது வழக்கம்தான். என்னுடைய ஆன்மீக பயிற்சிகளை முறையாக செய்வதற்கு எனக்கு நேரம் வேண்டியிருந்ததுன்னா விருந்தினர்களிடமிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் புதைக்கப்பட்ட கல்லறை தோட்டம் ஒன்றை நான் கண்டுபிடிச்சேன். அது அமைதியாகவும் அழகாகவும் பராமரிக்கப்பட்டும் இருந்தது. குளிரிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு வெண்ணிற போர்வையை கிழித்து தைக்கப்பட்ட ஒரு நீண்ட அங்கியை அணிந்து கொண்டு தியானம் செய்வதற்காக நள்ளிரவில் நான் அந்த கல்லறைய தோட்டத்துக்கு போனேன். ஒரு இரவு வேளையில் அந்த பகுதியில் ரோந்து வேலை மேற்கொண்டிருந்த காவல்துறையினர் 2 பேர் அந்த கல்லறை தோட்டத்தின் ஊடாக நடந்து வந்தாங்க. கயவர்கள் யாராவது அங்கு ஒளிந்திருந்தனரா என்று பார்ப்பதற்காக தங்கள் கையில் இருந்த டார்ச் விளக்குகளை அங்கும் இங்கும் ஆட்டியபடியே அவங்கள வந்தாங்களா. ஆங்கிலேய இராணுவ அதிகாரி ஒருவரின் பெரிய கல்லறையின் மீது அமர்ந்த நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தலை உட்பட என் ஒட்டுமொத்த உடலையும் நான் என் வெந்நீர் அங்கியால் மூடியிருந்ததுனால அந்த காவலர்கள் நான் அமர்ந்திருந்த திசையில் தங்கள் டார்ச் விளக்குகளை ஒளிர செய்த போது மனித உருவம் இன்னும் ஒரு போர்வையால் மூடப்பட்டு உட்கார்ந்திருந்த கண்டு அவங்க திடுக்கிட்டாங்க. அங்கு வேகமாக தங்கள் காவல் நிலையத்திற்கு சென்று கல்லறையில் ஒரு பேயை தாங்கள் பார்த்திருப்பதாக அங்கிருந்த மற்ற காவலர்களிடம் சொன்னாங்க. இந்த வதந்தி அந்த நகரம் முழுக்க பரவியாக பலர் ரொம்பவும் பயந்து போயிருந்தாங்க. மறுநாள் இரவில் காவல்துறை கண்காணிப்பாளர் தன்னோட பல காவலர்களை அழைச்சி கொண்டு அந்த கல்லறைக்கு வந்து திரும்ப என் மீது தன் விளக்கொலியை பாய்ச்சாங்க. தியானத்தில் இருந்த எனக்கு அவங்க அங்கு வந்திருந்தது தெரியல. எனக்கு நான் சற்றும் அசையவும் இல்லை. நான் ஒரு பேயின்னு அவங்க எல்லாமே நினைச்சாங்க. துப்பாக்கி குண்டுகள் ஒரு பேயை தாக்குமான்னு தெரிந்து கொள்வதற்காக அவங்க எல்லாருமே தங்கள் துப்பாக்கிகளை தங்கள் கையில் எடுத்தாங்க. ஆனால் அந்த கண்காணிப்பாளர் குறுக்கிட்டு, கொஞ்சம் பொறுங்க, முதல்ல நம்ம இந்த பேய்க்கு ஒரு சவால் விடலாம். ஒருவேளை அது ஒரு பேயா இல்லாமல் ஒரு மனிதனாக இருக்கக்கூடும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னை நெருங்கி வந்து நான் உட்கார்ந்திருந்த இடத்தை சுற்றி வளைத்து நின்றாங்க. ஆனாலும் போர்வைக்குள் என்னை இருந்தது என்பது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகு ஒரு காவலாளி தன் துப்பாக்கியால் விண்ணை நோக்கி சுட்டாங்க. இப்போது எனக்கு அவர்கள் பற்றிய பிரகஞ்சனை வந்தது. நான் என் தியானத்திலிருந்து விடுபட்டு என் போர்வையை விளக்கிட்டு, நீங்கள் ஏன் என்னை இங்கே தொந்தரவு செய்கிறீங்க, உங்களுக்கு என்னிடமிருந்து என்ன வேணும்னு கேட்டேன். அந்த ஆங்கிலேய கண்காணிப்பாளர்களுக்கு என்னை நல்லாவே தெரியும் என்பதால் என்னை தொந்தரவு செய்வதற்காக அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தினமும் இரவில் எனக்கு சூடான தேநீரை கொண்டு வந்து கொடுக்குமாறு தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டாங்க. பலரை அச்சுறுத்திய அந்த பேய் விவகாரம் ஒரு முடிவுக்கும் வந்தது. பியூஸ் என்ற அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அன்றிலிருந்து தினமும் என்னை சந்தித்தார். அவங்க என்னிடமிருந்து தியானத்தை கற்றுக்கொள்ள விரும்பினாங்க. மனிதனுக்குள் இருக்கும் பயத்தின் இயல்பை பற்றி ஒரு நாள் அவர் என்னிடம் கேட்டார். அனைத்து பயங்களிலும் மரணம் குறித்த பயம்தான் மனித இதயத்தின் ரொம்ப ஆழம வேரூன்றியதாக நான் அவரிடம் சொன்னேன். சுய பாதுகாப்பு உணர்வு தான் பல தோற்ற மயக்கங்களுக்கும் மாயங்களுக்கும் இட்டு செல்லுது. பயம் தொடர்ந்து மனிதர்களை துரைத்து கொண்டே தான் இருக்குது. பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள ஒருவர் தன் சமநிலையை இழந்து கற்பனை செய்ய தொடங்குறாங்க. தன்னுடைய யோசனையை தனக்கு விருப்பமான விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. திரும்ப திரும்ப இப்படி செய்வதன் மூலமாக இந்த செயல்முறையை அவங்க ஆழப்படுத்துகிறாங்க. பயம்தான் மனிதன் மிகப்பெரிய எதிரி. காவல்துறை கண்காணிப்பாளர் பியூஸ் பேய்கள் குறித்து மிகவும் பயந்தார். நான் ஏதாவது பேயை பார்த்திருந்தேனான்னு அவர் என்னிடம் கேட்டார். அதற்கு நான் இப்படி பதிலளித்தேன். பேய்களின் அரசனை நான் பார்த்திருக்கிறேன். மனிதன்தான் அது. அவன் தன் மனசில் ஒரு பொருட்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் வர அவன் ஒரு பேய் தான். தன்னுடைய உண்மையான சுயத்தையும் இயல்பையும் அவன் உணர்ந்து கொள்ளும் போது தான் அனைத்து பயங்களிலிருந்து அவன் விடுபடுறான். விரைவில் பலர் என்னை பார்க்க வர தொடங்கினாங்க. என் நண்பரான பியூஸ் ஏதோ காரணத்தால் தன் வேலையை ராஜினாமா செய்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போவதுன்னு தீர்மானமாக இருந்தாங்க. நான் அந்த நகரை விட்டு வெளியேறி அல்மோரா மலைகளுக்கு போனேன். வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் பயந்து கொண்டே இருப்பதில் எந்த ஒரு ஆனந்தமும் இல்லை என்பதால் பயத்தின் காரணமாக ஏற்படும் அழுத்தங்களின் கீழ் வாழ்வதில் எந்த பயனும் இல்லைன்னு முடிவுக்கு நான் வந்தேன். பயங்களை நாம் எதிர்கொள்ளலைன்னா அதுக்கு நாம் உண்மையிலே வலிவூட்டி கொண்டிருப்போம். ஆன்மீக பாதையில் பயமும் சோம்பேறித்தனமும் முக்கிய எதிரிகளாகும்.